எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சோகமான தகவல் தான் நண்பர்களே. நம்மளுடைய நிஃப்டி 136 பாயிண்ட் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏப்பா நாங்கள் என்ன அமெரிக்காவுக்கு ரொம்பவுமாயா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களையா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம புலம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ நம்மளுடைய எஃப்எம்சிஜி செக்டருக்கு கேட்டுருச்சு. ஆமாம் இல்லை, நம்ம தான் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி இல்லை, நம்ம ஏன் போட்டு அடி வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் இன்றைக்கி பல்வேறு பங்குகள், இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், நம்ம இந்தியாவில் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய பிரிட்டானியன், நெஸ்லே இந்தியான்னு போன்ற பல்வேறு பங்குகள் ஒரு 3% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அதில் இந்த ஐடிசியை பாருங்கள், ஓம் ஐடிசி சேரே சீக்கிரம் பிக்கப் ஆகி மேலே வருவாய் நமக அப்படின்ற மாதிரி அந்த பங்கை வச்சிருக்கக்கூடிய பல்வேறு ட்ரேடர்ஸ்கள் கொஞ்சம் பதட்டமாக அந்த பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அத்திப்பூத்தார் போலே பல்வேறு மாதங்களுக்கு பிறகு அவன் கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்கான். இனி கீழே குமிஞ்சு பார்த்தாலும் ஒரு 40-50 ரூபா தள்ளி நிற்கிறான். மேலே அண்ணாந்து பார்த்தாலும் அவனுடைய பழைய பிப்ரவரி மாதத்தினுடைய ஹையெல்லாம் மேலே இருக்கு. அதனால நீ என்னையா பண்ண போற, ஏதாவது பிக்கப் ஆவாய் நமக அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த ஐடிசி என்ன பண்ண போறான், இந்த எஃப்எம்சிஜி பிக்கப் ஆயிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த டாக்டர் லால்பத் லேப் அப்படின்ற பங்கை பற்றி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் நெகட்டிவில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டினுடைய கடைசி வரைக்கும் மறுபடியும் நெகட்டிவ்க்கு போகாமல் மேலே அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5% க்ளோஸ் ஆன பங்கு தான் இந்த டாக்டர் லால்பத் லேப் அப்படின்ற பங்கு. இந்த பங்குலையுமே ட்ரேடர்கள் வந்து ஒரு மாதிரி ஆங்ஸியஸாக கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவனுமே சமீபத்தினுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய ஹை என்பதை பக்கத்தில் வந்திருக்கான். அந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஹை பக்கத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் இந்த இடத்துல நின்று கீழே திரும்பி பார்க்குறாங்க. கீழே பார்த்தாலும் பெரிய பள்ளம் 300 ரூபாய் தள்ளி இருக்கு. மேலே அண்ணாந்து பார்த்தாலும் பிப்ரவரி மாதத்தினுடைய ஹை அல்லது ஜனவரி மாதத்தினுடைய ரீசெண்ட் ஹைன்னு பார்த்தா மேலே பார்த்தாலும் 300 ரூபா தருக்கு. இப்படி நடுவில் வந்து நிற்கிறியாயா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் லால்பத் லேப் அப்படின்ற பங்கை வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள் அதை ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் என்னமோ ஆயிட்டு போகுது, நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு லீவு அப்படின்ற மாதிரி, நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது பாசிட்டிவாக நடந்தாலும் சரி நெகட்டிவாக நடந்தாலும் சரி எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எதாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நான் உங்களை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு மகாவீர் ஜெயந்தி, அதுக்காக நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க நம்மளுடைய மார்க்கெட்டில். ஆடாடா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்கிறாரு எது நடக்கக்கூடாதுன்னு நிறையா பேர் பயப்படுறாங்களோ, ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொண்டு வரக்கூடிய எல்லாருமே நம்ம ஒரு சிறு முதலீட்டாளர்கள். இந்த சிறு முதலீட்டிலேயே ஒரு பெரிய அடி வாங்குதுன்னா நம்ம எல்லாத்துக்குமே பலத்தடி தான். இந்த மாதிரி தான் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நண்பருக்கு நடந்துருச்சு. 1 லட்ச ரூபாயில கிட்டத்தட்ட 40% கும்பாயிடுச்சிங்க அப்படின்றப்பல. ஆனால் அதை பற்றி அவர் விளக்கம் சொல்ல, ட்ரேடிங்கில் அடி வாங்கியிருக்காரா இல்லை முதலீட்டில் அடி வாங்கியிருக்காரான்னு. ஏன்னா அந்த காலத்தில் கமெண்ட் போட்டால் அது பெரும்பாலும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட அடியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ ட்ரேடிங் செஞ்சாலும் சரி அடி வாங்கியிருப்பாங்க பல பேர். அதே மாதிரி முதலீடு செஞ்சுருந்தாலும் சரி தற்போதைய நிலைமையில் மார்க்கெட் ரிஸ்க் என்பதனால முதலீடு கிட்டத்தட்ட 30-40% இறங்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ அவர் எதில் அடி வாங்கினாரு அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, அடி வாங்கினது வந்து ட்ரேடிங்லையா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்லையா அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்னன்னா பொறுமை இல்லாமல் அடி வாங்கினாங்களா அப்படின்ற ஒரு புது டைமென்ஷனில் புது கோணத்தில் கூட யோசிச்சு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த டாக்டர் லால்பத் லேப் அப்படின்றது வந்து சும்மா இந்த ப்ரைஸ் என்பது வரல. இதுக்கு முன்னாடி 2024 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபா இருந்தவன் 3600 ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் பக்கம் டைம் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருந்து அதே அளவில் சரிஞ்சு வர்றதுக்கும் மறுபடியும் 6 மாத காலங்கள் பக்கம் எடுத்திருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 வருடம் 2 வருடம் உள்ள இருக்காம எப்படி என்ன முடிவுக்கு வர்றது அப்படின்றது கண்டிப்பாக யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஒருத்தர் நஷ்டம் ஆயிட்டாங்க ட்ரேடிங்கில் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னாக்கா அப்போ அவங்க வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் 1 வருஷம் 2 வருஷமாவது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் இல்லையா. ஒன்றுமில்லை, ஒரு 2 வீலர் கடை ஒருத்தர் வைக்கிறாருன்னு வச்சிங்களேன், அந்த 2 வீலருக்கு நஷ்டமாயிருது அப்படின்னு சொன்னார்னாக்கா அப்போ அவர் ஒரு 20 வயசுலேருந்தே தொழில் கற்று 30 வயசுக்கு மேலே கடை போட்டு நஷ்டமானாரா,
அல்லது வெறும் 6 மாதம் மட்டும் ஏதோ போய் இப்போல்லாம் தான் ஆன்லைனில் எதை வேணாலும் சொல்லி தர்றாங்களே, அந்த மாதிரி 5 மாதத்துக்கு போய் பைக் மெக்கானிக் கற்றுக்கிட்டு வந்து ஒரு கடையை போட்டு அப்படிக்கு இது நஷ்டமானாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் 2-3 வருஷம் இப்படி முழுசையும் பார்த்துட்டு நஷ்டமானாங்களா இல்லையா அப்படின்ற விவரம் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. யானைக்கும் அடி செருக்கும், எவனுக்கும் ஒரு கெட்ட நேரம் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்த ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் பங்கு. ஏன்னா அவன் ஒரு வருஷத்தினுடைய உச்சியில் இருக்கா, அதுவும் இல்லாமல் 30% மேலே சம்பாரித்து கொடுத்த பங்காக இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. இவன் மட்டும் இறங்காமையே ரொம்ப காலமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் திடீர்னு இன்னைக்கு இவனை பிடிச்சி 7% இறக்கி விட்டாங்க. ஏன்பா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு க்ரோத்தாக இருக்குது. கோல்டு அடமானம் வச்சு லோன் வாங்குறதுல அந்த செக்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படின்றதுக்காக இந்த கோல்டு லோன் கொடுக்கறதுல சில கைட்லைன்ஸை உள்ளே கொண்டு வரணும், அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வருது. இதை நீங்கள் கோல்டு லோன் டைட்டனிங்காக பார்க்காதீங்க, இதில் அந்த கண்டக்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம், ஒரு கஷ்டமாக பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியே வந்த உடனே குப்புற விழுந்துட்டாங்க. இந்த கோல்டை வச்சுக்கிட்டு பேங்க்குகளும் தான் லோன் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மணப்புரம் ஃபைனான்ஸு, இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் பாவம் தலை குப்புற விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐனுடைய அப்டேட்ஸ்னால கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்த இந்த பங்கு முழுசும் ரெக்கவரி ஆகாமல் இன்னைக்கு ஒரு 7% பக்கம் நஷ்டத்தில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தம் இந்த பங்கு உச்சத்தில் இருக்கும்போது இது போன்ற ஒரு தகவல் என்பது வருவது போல இதில் வந்து சில நாட்களாக ஆக்டிவேட்டே ஆகாமல் இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை உச்சத்துக்கு வந்துட்டு டபக்குன்னு ஆக்டிவேட் ஆகி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் ஆக்டிவேட் ஆகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் இந்த தகவலினால் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் சுற்றுனது மேலேறி சுற்றல, இந்த தடவை இன்னைக்கிட்ட பொறுத்தது வரைக்கும் கீழே சுற்றிட்டான். நண்பர்களே, இந்த டாடா ஸ்டீலினுடைய போராட்டம் தொடர்கதையாகவே இருக்குது. இன்றைக்கி கூட 2.25% இறங்கியிருக்கான். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 183 போனவன் இப்போ 127 இருக்கான். சமீபத்தில் கூட நல்ல ஒரு லோலிருந்து ஒரு 3 months 4 months ஹை வரைக்கும் அருமையாக மேல் நோக்கி ஏறி வந்தவன் மறுபடியும் தன்னுடைய பழைய இடத்துக்கே வந்து விழுந்திருக்கான். இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த பங்குல வந்து இன்னைக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாடா ஸ்டீலினுடைய அனலிஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அடுத்தடுத்து ஏதாவது தகவல் வருதா அப்படின்ற மாதிரி இந்த டாடா ஸ்டீல் வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாடா ஸ்டீலில் தற்போதைக்கு இன்னைக்கு தேதியில் ஓரளவுக்கு முக்கிய தகவலாக இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ற? இப்போ 50 ரன் அடிச்சவங்கெல்லாம் 100 ரன் அடிப்பானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 52வது ரன்ல அவுட் ஆன மாதிரி இந்த பங்கு இப்போதான் சமீபத்தில் நல்லா ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்தான். 120 ரேஞ்சிலிருந்து மேலே 150 வரைக்கும்லாம் வந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான். அவன் சிவனேன் ரெக்கவர் ஆகிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தான். ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த கும்பா குட்டியில் தான் இது பாவம் மெட்டல்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது. ஸ்பின் போட்டுட்டு இருக்கீங்களே, திடீர்னு எவ்வளோ ஒருத்தர் ஃபாஸ்ட் பவுலரை உள்ளே கூப்பிட்டு விட்டு அந்த 52 ரன் அடித்தவனை அவுட் பண்ணி விட்ட மாதிரி பாவம் இந்த டாடா ஸ்டீல் அவுட் பண்ணி விட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த மீட்டிங் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஐயோ, உங்கள் 2 பேர்த்துக்கு வேறு வேலையே இல்லையா? போய் ஒரு ஓரமாக விளையாடுங்க அங்கிட்டு, அல்லது இந்த உலகத்தை விட்டே போயிருங்க, வேற எங்கேயாவது மேலே போய் சந்திரமண்டலத்தில் நின்று சண்டை போட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த அமெரிக்கா அவன் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் என்பதை சைனா மேலே இன்க்ரீஸ் பண்ணான். அப்புறம் சைனா மறுபடியும் அமெரிக்கா மேலே இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண, அந்த டேரிஃப் கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அமெரிக்கா மறுபடியும் சைனா மேலே டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சைனா எத்தனை முட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நண்பர்களே? இத்தனை முட்டையும் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்ட முட்டை இல்லை, நம்ம போர்ட்ஃபோலியோவில் இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட முட்டை. ஸோ இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, சைனா பயங்கரமாக சண்டை போடுது. 2 பேருமே ஊருக்குள்ளே பெரிய ஆளுங்க தான். அவனும் முறைச்சிக்கிட்டு இப்போ இவன் சைனா என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, சரி அப்போ அமெரிக்காவிலிருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இறக்குமதி ஆகக்கூடிய கூட்ஸுக்கு நாங்கள் 84% கட்டணத்தை உயர்த்துறோம். இதெல்லாம் பெரிய ஆளு செய்கிற வேலையாயா? உங்களால் எங்கள் மார்க்கெட்டு சேர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. என்னமோ நாங்கள் பல லட்சம் கோடிக்கு உங்கள் 2 பேர்த்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நாங்கள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். என்னை கேட்டால் நான் மட்டும் இப்போ பிரதமராக இருந்தேன்னு வச்சிங்களேன், உடனே என்ன பண்ணுவேன்னாக்கா, உங்கள் 2 பேர்த்து மேலேயும் நான் 200% கட்டணத்தை உயர்த்துறேன்யா. இந்தியா என்ன, நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் இறக்குமதி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கு நான் 200% போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு விடணும்.
நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பங்கு இருந்தது என்றால் இந்த மேஸ்டெக் அப்படின்ற ஒரு பங்கு தான். என்ன காரணம்னா, ஒரு கட்டத்தில் நெகட்டிவ்ல இருந்த இந்த பங்கு இன்ட்ராடேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி திடீர்னு உச்சத்துக்கு போயிட்டா. உச்சத்துக்கு போனா உச்சத்திலே நிற்க வேண்டியதானே. மறுபடியும் இன்னைக்கே பியூஸ் பிடுங்கின பல்பாக மறுபடியும் மேலேருந்து கீழே சரிச்சு விட்டாங்க. கடைசியில் பார்க்கும்பொழுது 4% பாசிட்டிவ் ஹோல்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு இந்த பங்குல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல் 2 முறை மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அது சில நாட்களுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த வால்யூம் நடந்திருக்கக்கூடிய இடம் என்பது 2023களில் அவங்க என்ன ரேட் இருந்தாங்களோ அந்த ரேட்டு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இது கடந்த Q3 ரிசல்ட்டுகளின் போது இவன் என்ன பண்ணுனா, இவனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் குறைவாக Q2னுடைய கம்பேர் பண்ணும்பொழுது Q3னுடைய ரிசல்ட் மிகவும் குறைவாக கொடுத்துருந்தாங்க. இனி அடுத்தது Q4 ரிசல்ட்டில் என்ன வரும் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த மேஸ்டெக்ல இன்னைக்கு நடந்திருக்க வால்யூம் என்பது 2025லேயே மிகவும் அதிகமாக அந்த பங்கிலே நடந்த ஒரு வால்யூமாக இந்த மேஸ்டெக்ல இருக்கு. இதுதான் இந்த பங்கை பற்றிய தகவல். இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. யாருக்கு காத்திருக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்களால தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சைக்கிள் பார்க்க முடியும் என்பது போல அப்படியே கூட இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த மேஸ்டெக் அப்படின்ற பங்குல கூட இவன் எப்படி விளையாண்டுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021லேருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 800 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 3800 போயிட்டு மறுபடியும் 1400 வந்துட்டு மறுபடியும் 3400 போயிட்டு மறுபடியும் 2000 பக்கத்தில் வந்திருக்கான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மூவ்மெண்ட்டை ஒருத்தர் பார்த்துருக்கணும், அனுபவிக்கணும். சார்ட்டில் பார்க்கறது என்பது வேற, போர்ட்ஃபோலியோவில் வச்சு அனுபவிக்கிறது என்பது வேற. அப்படி போர்ட்ஃபோலியோவில் வச்சு அனுபவிக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த பங்கை கையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அப்போ தான் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாவம் 40% 50% நஷ்டம் அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்படி ஒரு முழுசாக ஒரு 2-3 வருஷம் இல்லாமல் கரெக்டாக இந்த இடத்துல இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இங்கிருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிறதுலே மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். அந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர்த்துக்கு இப்போ கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தகவல். அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட பல லட்சம் லாபம் இருந்ததுங்க, கடைசியில் அந்த லாபமெல்லாம் போய் இப்போ நோ லாஸ் நோ கெயினில் இருக்காங்க அப்படின்ற கமெண்ட் வேற. பட் இவங்க வந்து நிறைய பேர் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் இந்த மோசமான சைக்கிளில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இத்தனை வருடமாக உள்ள வராமல் கரெக்டாக உச்சத்தில் வந்து வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது போல தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து என்ன, பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்ன அப்படின்னாக்கா, அந்த பங்கு எந்த விலையில் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தினமுமோ அல்லது டெய்லியோ அல்லது வீக்லியோ அல்லது மந்த்லியோ ஏதாவது ஒரு வகையில் சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு ஷேராகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாகவோ முதலீடு செய்யும் பொழுது அவங்களுடைய விலை இங்கிருந்து 40% நஷ்டமாக இருக்காது. ஒரு 20% நஷ்டமாகவோ அல்லது 10% தான் நஷ்டமாகவோ இருக்கும். அதுவும் இல்லாமல் இடையில திடீர்னு இப்படி ஜம்ப் அடிக்கிறான்னு வச்சிங்களேன், இங்கிருந்து ஒருத்தர் அப்படியே SIP மூலிமா ட்ராவல் ஆகிட்டு இருக்கல, திடீர்னு என்னைக்காவது இப்படி ஒரு உச்சத்துக்கு போகும்போது இந்த செக்மெண்ட்டை அப்படியே கழட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே SIP போயிட்டு இருக்கும்போது இந்த செக்மெண்ட் இந்த இடத்துல 2 ரவுண்ட் இந்த செக்மெண்ட்டை அப்படியே கழட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருக்கல, திடீர்னு மேல் நோக்கி ஏறி வந்தான்னா அதுக்கடுத்த செக்மெண்ட்டை கழட்டி விட்டுறலாம். இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், இப்படி 2-3 வருடங்களுக்கு இப்படி ஒரு முழு செக்மெண்ட் முழு சைக்கிள் அப்படின்றது பார்க்கும்பொழுது தான் அதனுடைய லாபம் நஷ்டம் என்ன அப்படின்றதே தெரிய வரும். நண்பர்களே, சமீபத்தில் இந்த NBCC ஷேர் சம்பந்தப்பட்டதாக டேட்டா சென்டர் MOU சைன் பண்ணியிருந்தாங்க, சில ஆர்டர்கள் கிடைச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தகவல் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த பங்கு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இன்னைக்கு மைனஸ்ல இருந்தவன் பாசிட்டிவ்ல வந்திருக்கான். ஆனாலும் இவன் இன்ட்ராடேல தான் மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் வந்திருக்கான். ஆனால் ஒரு வருடத்தினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் மைனஸில் தான் இருக்கான். இவன் எந்த காலத்தில் பாசிட்டிவ் வருவான்னு தெரில. ஆனால் பாவி இன்னைக்கு போர்ட்ஃபோலியோவில் பெரிய ஓட்டையை போட்டுட்டியே அப்படின்ற மாதிரி இந்த கோஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரே நாளில் இந்த பங்கு என்பது 7.5% குறைந்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும் பொழுது இந்த பங்கு 52 வீக் லோ சமீபத்தில் அதை பிக்கப் ஆனான். அப்புறம் மண்டை மேலேயே கொட்டி மார்க்கெட் இறங்கும்போது இவனை இறக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோஸ்கார்ப் என்ற பங்கு இன்றைக்கு மிகவும் மனம் வருந்தத்தக்க வகையிலே 7.5% என்பது இறங்கி விட்டுருச்சு. இவன் Q3 ரிசல்ட் எப்படி கொடுத்துருந்தான்
அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பங்கு சமீபத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி என்பது காட்டவே இல்லை. அவனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மிகவும் வீக்காக உள்ளது நண்பர்களே. அதே மாதிரி யாரும் எதிர்பார்க்காத வகையிலே இந்த ஃபார்மா கம்பெனிஸ் வந்து திடீர்னு மேல் நோக்கி ஏறினா. ஏன்னா ஒரு அறிவிப்பு வந்தது, இந்த மாதிரி ஃபார்மாக்கெல்லாம் நாங்கள் எக்ஸப்ஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அடுத்த நாளே இல்லை உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு கட்டணம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இருந்து குப்புற உழுக ஆரம்பித்தவன் தான் இந்த ஃபார்மா கம்பெனிஸ். அப்படி அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தினால கீழே விழுந்த ஃபார்மா கம்பெனிஸுடைய வீழ்ச்சி இன்னுமே நிற்கல. இந்த கேப்லி பாயிண்ட் அப்படின்றது அதுவும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான். இன்றைக்கி அவன் ஒரு 8% பக்கம் கீழே இறங்கி டாப் லூசர்ஸில் இவனும் ஒருத்தனா வந்து நிற்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த ஜூப்ளின் ஃபார்மா அப்படின்ற பங்கு, பிரமல் ஃபார்மா போன்ற பல்வேறு பங்குகள் ஃபேமஸான பங்குகள் தான். ஆனால் இன்னைக்கு டாப் லூசர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இவனுங்களும் ஒருத்தனுங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக வச்சு ஃபார்மாவை போட்டு தள்ளிட்டாங்க. சரி நண்பர்களே, 2 பெரிய தலைங்க அடிச்சுக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய தலையை சேர்த்து இடையில வச்சு உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நாளைக்கு விடுமுறை என்பதுதான் நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நாளை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.